अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वञ्जपरदमयं மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கையுகக்க வந்தோன் வாழியே கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த வஞ்சிக்கக்கூடிய மற்ற மதங்கள் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எடுத்துரைத்து அம்மதத்தவர்களையும் அந்த மதத்தில் மதத்தின் பால் ஈர்ப்பு கொண்டு சேருபவர்களையும் தடுப்பதற்காக அந்த தோஷங்களை காண்பிச்சு நேர் வழி எது அப்படின்னு காண்பிக்கக்கூடிய சுவாமி தேசிகன் பரமத பங்கத்தில் பிரச்சன்ன பௌத்தாதிகாரம் அப்படின்றதுல அத்வைத மதத்தில் இருக்கிற தோஷத்தை சொல்லி அவர்கள் புத்தர்களோடு சேர்ந்து இது பண்ணுறா அவர்கள் கொள்கை தப்பு, எம்பெருமானு தான் நாம் சரணடையணும் அப்படின்றத சொல்கிறார். அந்த பரமத பங்கத்தினுடைய எல்லா மதங்களை கண்டிக்க செய்வோம். அந்த பரமத பங்கத்தில் ஆரம்பத்தில் சுருக்கமாக ஒரு பாசுரம் என்ன சொல்ல போகிறோம் இதில் அப்படின்னு உபோத்காதம் மாதிரி சொல்கிறதும், அப்புறம் உபசம்மாரம் மாதிரி முடிக்கக்கூடிய கடைசி பாசுரத்தில் இன்னும் சொன்னோம் இந்த அதிகாரத்திலேன்னு சொல்கிறாரு. அதுவரையில் தான் நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அதுபோல் இந்த பிரச்சன்ன பௌத்த அதிகாரத்தினுடைய முடிவில் பிரிவில்லா இருளொன்னு பிணக்கொன்றில்லா பெருவையிலை மறைத்துலகம் காட்டுமென்ன அறிவில்லா அறிவொன்றை அவித்தை மூடி அகம்புறமென்றிவையனைத்தும் மறைக்குமென்பார் செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கெட்டார் சீவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார் நெறியில்லா நேர் வழியும் தானேயானான் நெடுமாலை நாம் அடைந்து நிலை பெற்றோமே. அத்வைத்தத்தில் ஞானம் ஒன்று தான் நித்தியம், அதுதான் பிரம்மன்றது. பிரம்மம் ஞானமயம், ஞானம் அது ஒன்று தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம், பொய்யானது. அந்த பிரம்மத்தோட கூட அவித்யைன்னு ஒன்று இருக்குது, மாயை. அந்த அவித்யை பிரம்மத்தை மறைக்கிறது. அந்த பிரம்மத்தினிடத்தில் தான் அந்த அவித்யை இருக்குது. அந்த அவித்யை பிரம்மத்தை மறைக்கிறது. அதனால் இப்படி பல உலகங்களாக அந்த பிரம்மம் ஒரே ஒன்றா இருக்கக்கூடிய பிரம்மம் இப்படி பலவாறு தெரிகிறதா, அந்த பிரம்மமே நினைக்கிறது அப்படின்றது அவர்களுடைய கொள்கை. அதாவது ஜீவபாவம் அது இதெல்லாம் இருக்கே, அந்த மாதிரி அந்த பிரம்மமே ஒரு பிரம்மம் கொண்டு இது மாதிரி பலவாறாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறா. இதுதான் சுருக்கமாக அத்வைத கொள்கை. அப்போ இந்த மாதிரி ஜீவர்கள் தோன்றாலே இந்த ஜீவர்கள் சம்சாரத்திலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு சொன்னால்,
அந்த பிரம்மபாவம் இவனுக்கு வந்துடுத்துன்னா நானும் பிரம்மமும் ஒன்று தான் அப்படின்ற எண்ணம் வந்துடுத்துன்னா இவன் முக்தி அடைஞ்சிடுவான், இந்த சம்சாரத்துலேருந்து விடுபட்டுடுவான்னு. அது பிரம்மமானா என்ன, அதை அந்த பிரம்மந்தான் எப்போவுமே அவித்தியில் மறைஞ்சிட்டு அவித்தியினால் மறைக்கப்பட்டு இந்த மாதிரி நானாவா தெரிஞ்சுட்டுருக்கு. அதான் அதே இந்த பாசுரத்தில் இது பண்ணுறார். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லச்சு அதை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். பிரிவில்லா இருளொன்று பிணக்கொன்றில்லா பெருவெயிலை மறைத்துலகங்காட்டுமென்னா. பிரிவு இல்லாதது, வேறுபடுதல் இல்லாது, பிரிவு இல்லாததுன்னா அப்போ ஒன்று சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். வேறுபடுதல் இல்லாமல் ரெண்டு வஸ்து இருந்ததுன்னா இது ஒன்று அது ஒன்றுன்னு தனி இல்லாமல் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். வேறுபடுதல் இல்லாத, இங்கேயே அத்வைத்தம் போயிடுத்து. அத்வைத்தம்னா ஒன்று தான், ஞானம் ஒன்று தான் சத்தியம், அந்நியத் சர்வம் மித்யா. அந்த ஞானம்தான் பிரம்மம்னு சொல்லப்படுறது. அதுக்கான அதோட கூட பிரிவற்றதா அவித்யின்னு ஒன்று இருக்குது. அப்போவே அத்வைத்தம் போயிடுறது. சரி, அதுக்கெல்லாமா சமாதானம் சொல்கிறா. பிரிவில்லா வேறுபடுதல் இல்லாததான இருளொன்று, ஓர் இருளானது, அதாவது பிணக்கொன்றில்லா. பிணக்குன்னா விரோதம் ஒன்றும் இல்லாத பெருவெயிலை, பெருசாக இருக்குது வெயில்னா சூரிய ஒளி. அந்த வெயில் ரொம்ப பெருசாக இருக்குது, அதுக்கு ஒன்றும் விரோதமே கிடையாது. அந்த வெயிலுக்கு பிணக்கொன்றில்லா பெருவெயில், பிரிவில்லாத அந்த வெயிலோட கூட பிரிவில்லாத ஒரு இருள் இருக்குது. அதாவது அவளுக்கு ஒரு உபமானம் சொல்கிறேன். பெருசாக வெயில் இருக்குது மத்தியானத்தில், அந்த வெயிலோட கூட பிரிவு இல்லாத சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இருள் ஒன்று இருக்குது. அந்த இருள் என்ன பண்ணுறதுன்னா வெளிச்சத்தை மறைக்கிறது. பெருவெயிலை மறைத்து, அந்த வெயிலை மறைச்சுடுது. எப்படி மேகம் மறைக்கிறதோ வெயிலை, அது போலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெருவெயிலோட கூட எப்போவுமே சேர்ந்து இருக்கக்கூடியதான அந்த இது இருக்குதே இருள், அது அந்த வெயிலை மறைச்சி, பெருவெயிலை மறைத்து உலகம் காட்டும் என்ன, உலகத்தை பிரகாசிப்பிக்கும். அதாவது இந்த உலகத்தை, தேவ மனுஷ திரியக் ஸ்தாவரமான உலகங்கள் இருக்குதே, இந்த உலகத்தை அது பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படியோ. அதாவது லோகத்தில் வெயில் இருக்குது, அந்த வெயிலோட சாதாரணமாக ராத்திரியில் இருட்டு இருக்குது, காத்தால அந்த சூரியன் உதயமாகச்சே அந்த வெளிச்சம் வரைச்சே இருட்டு தானாக ஓடி போகிறது, விலகி போகிறது. அப்படி தான் லோக நீதி. ஒரு வெளிச்சம் வருமாகில் அந்த இது இருக்குதே என்னது இருள் தானாக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ராத்திரி பூரா கும்மிருட்டாக இருந்தது, 4 மணிக்கு 5 மணிக்கு அருணோதயம் ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் போயிட்டே இருக்குது. சூரியன் உதிக்கிறதுக்கு உதயமலையில் தெரியச்சே துளி கூட இருட்டே இல்லை, இருந்த இடமே தெரியல. அப்படி தான் லோக நியதி. இந்த லோகம்தான் பொய்யாச்சு மொத்தம் அவளுடைய கணக்கில். அதனால் ஒரு பெருசாக இருக்கக்கூடிய வெயிலை அதோட கூட பிரிவில்லாத ஒரு இருட்டு இருக்குது, இருள் இருக்குது. அந்த இருள் என்ன பண்ணுறதுன்னா அந்த வெயிலையே மறைக்கிறது. அந்த வெயிலை மறைச்சி, எல்லாம் வெயில் வந்தால் தான் பொருள்லாம் புலப்படும், இருட்டில் ஒன்றும் புலப்படாது பொருள்லாம்.
ஆனால் இந்த இடத்துல எப்படி இந்த ஓமான் இருக்குதுன்னா, அந்த வெயிலோட கூட இருள் சேர்ந்து இருக்குது. வெயிலோட கூட இருள் சேர்ந்தே இருக்காது. ஏன்னா வெயில் வந்த உடனே இருட்டு காணாத கூடும், எங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனால் இங்கே ஒரு உதாரணம் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த பெருசாக ஒரு வெயில் இருக்குது, அதோட பிரியாத ஒரு இருள் இருக்குது. இது கற்பனை, அவள்கிட்ட புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அல்பமான ஒரு உதாரணம் அவளுடைய கொள்கை இருக்குதுன்றத காண்பிக்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன். பெருவெயிலை அது என்ன பண்ணுறது, அந்த வெயிலோட கூட இருக்கக்கூடியதான இருட்டு அந்த பெருவெயிலை மறைக்கிறது. அது மறைச்ச உடனே வெயில் வந்த உடனே தான் இருள் ஓடி போடும், உலகத்தில் இருக்கிற பொருள்லாம் தெரியும். ஆனால் அந்த வெயிலை அந்த இருள் மறைச்ச உடனே உலகங்காட்டும் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் அது பிரகாசிக்கிறதா. அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதுபோல் அவ சொல்கிறார். அறிவில்லா அறிவொன்றை அவித்தை மூடி அகம்புறமென்றி வயனைத்தும் அமைக்கும் என்பார். அவித்தை, அவித்தையானது அறிவில்லா, ஞானம் என்ற குணம் இல்லாதது. பிரம்மம் எப்படிப்பட்டது? ஞானம், ஞானமயமாக இருக்குது. ஞான குணம் இல்லை, ஞானமயமாக இருக்குது. அது ஞான குணத்தை கொண்டதில்லை, ஞானமயமாக இருக்குது. ஞானமயத்துக்கும் ஞான குணத்தை உடையத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது பாலே இனிப்பாக இருக்குது, அதில் இனிப்பு சேர்க்கப்பட்டிருக்குது. சர்க்கரை சேர்த்தாக்கா இனிப்பு சேர்க்கிறது. அப்போ என்னன்னா, இந்த பால் இனிப்பான, இனிப்பை சேர்த்த பால் அப்படின்னு சொன்னால் இனிப்பு சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஆனால் பால் இனிக்கிறதுன்னு சொன்னால் பால் சொதகாவே அதுவே இனிப்பு மயமாக இருக்குது, அதில் சர்க்கரையெல்லாம் போடாது அப்படி. அதனால் ஞானமாக இருக்குது, ஆனால் ஞானம்ன்ற குணத்தை உடையதாக இல்லை. சரிதானே? அதுவே ஞானமாக இருக்குது. சரி, அறிவில். ஆனால் இந்த அவித்தியன்னு இருக்குதே, அதுக்கு ஞானம் கிடையாது. அறிவில்லா அறிவொன்றை அவித்தை மூடி. இந்த அவித்தையானது என்ன பண்ணுறது? அறிவில்லாத இருக்கு, ஞானம்ன்ற குணம் இல்லாத அறிவொன்றை, ஞானம்ன்ற குணம் இல்லாத அறிவு எது? அந்த ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம். அந்த அறிவொன்றை என்ன பண்ணுறது? இந்த அவித்தியானது மூடுறது, மறைத்து. அகம்புறம் என்று, அகம்புறம் அதாவது ஆத்மா சரீரம் அப்படின்லாம் இங்கே தெரியுறதில்ல. நாம், நம்முடைய உடல், நம்முடைய வீடு, நம்முடைய ஏதோ அந்த மாதிரி சொல்கிறோமே. அகம்ன்றது ஆத்மாவை குறிக்கிறது, புறம்ன்றது ஆத்ம சம்பந்தியான வஸ்துக்கள் மொத்தத்தையும் குறிக்கிறது. அகம் புறமென்று ஆத்மா, அது உள்ளே இருக்க மற்ற வஸ்துக்கள், இந்த ஐம்பூதங்களால் இருக்கக்கூடியலாம் வஸ்துக்கள், வெளிப்படையான வஸ்துக்கள் எல்லாம். அகம் புறமென்றிவை அனைத்தும், இந்த உலக வஸ்துக்கள் முழுத்தையும் அமைக்கும் என்பார், சிருஷ்டிக்கும் என்று கூறுவார்கள் அத்வைதிகள். அதாவது அறிவில்லாததான அவித்யை இருக்குதே, அது அறிவுன்ற குணத்தை இல்லாத அறிவாகவே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை இந்த அறிவில்லாத அவித்யை மூடினா மறைச்சி, அகம்னு சொல்லக்கூடிய ஆத்மாவாயும் புறம்னு சொல்லக்கூடிய மற்ற பொருள்கள், ஆத்மாவை தவிர ஆத்மா கொண்டுள்ள சரீரம், ஆத்மா கொண்டுள்ள மற்றைய பொருள்கள் எல்லாத்தையும் அகம் புறமென்று இவை அனைத்தும் அமைக்கும். அந்த பிரம்மஸ்வரூபம், ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அவித்யானது மறைச்ச உடனே அது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி உலகமாக தெரியறது. அமைக்கும்னா சிருஷ்டிக்கும்னா, சிருஷ்டி பண்ணால் நிரந்தரமாக இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். அது சிருஷ்டியே பொய், அது புரியுது அவ மதத்தில்.
ஆன மாதிரி தெரியும். இந்த பேப்பர் வெயிட்டுக்கு டேபிளில் ஒரு குண்டா ஒரு இது இருக்கும், அது கிளாஸ் வெயிட்டு, கிளாஸால் கண்ணாடியால் ஆன ஒரு உருண்டையாக ஒன்று இருக்கும். அது உள்ளே ஏதோ சில பொடிகள் இருக்கும்னு நினைக்கிறேன், கலர் நிறங்கள் கொண்டதா. ஆனால் அது என்னன்னா, அதை எடுத்து பார்த்தோன்னா அது உள்ளுக்குள்ளே அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரியே தெரியும் நமக்கு. உள்ளுக்குள்ளே அது அப்படியே ரொட்டேட் ஆகிற, அது என்னவோ கெட்டியாக இருக்கக்கூடிய கண்ணாடி ஒரு இதுதான் அது. ஆனால் அது உள்ள அது அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கும். அதுபோல் இந்த அந்த ஞானமயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை இந்த அவித்யை மறைச்சிதுன்னா உடனே அகம்னு சொல்லக்கூடிய ஆத்மாவையும் புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய புறம்பே உள்ள இந்த பஞ்சபூதங்கள், அதான் 24 தத்துவங்கள்னால ஆன போகோபகரண போகஸ்தானங்களை அது காட்டுறது, சிருஷ்டிக்கிறது, காட்டுறது. அமைக்குமென்பார் செறிவில்லா. இதே மாதிரி தான் இது பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன், நாளைக்கு இதனுடைய விவரணத்தை சொல்கிறேன். செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கேட்டார். செறிவுன்னா ஒரு நல்ல தன்மையின் அர்த்தம். செறிவு இல்லாத, நல்ல தன்மை இல்லாத, வைதிகளோட சேரத்தகாததான புத்தர்கள் இருக்காளே, புத்தருடன் பௌத்த மதத்தினர், அவளோடு இவாளும் சேர்ந்துட்டா. எப்படி பௌத்த மதத்தும் இவாளும் எப்படி ஒன்று சேர்றா, எந்தெந்த கொள்கையை உடன்பட்டிருக்கா அப்படின்னு, என்ன பிரச்சன்ன பௌத்தன்னு சொல்லிட்டேரே, அது இங்கே தெரியுது. அது நாளைக்கு பார்ப்போம். செறிவில்லா புத்தருடன் சேர்ந்து கேட்டார். அவளோட கூட சில விஷயங்களில் சேர்ந்து ஒத்திருந்து இவாளும் கெட்டவர்களாயிட்டா. அதனால் என்னாச்சுன்னா, வேதத்தில் சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்லாம் சொல்லியிருக்குதே, ஈஸ்வரனும் ஜீவனும் ஈஸ்வரனையும் சொல்லியிருக்குச்சே. இவன் என்ன பண்ணிட்டா, ஜீவனையும் ஈசனையும் சிதைக்க பார்த்தார். ஜீவாத்மாவையும் ஈஸ்வரனையும் சிதைக்க பார்த்தார். சிதைக்க பார்க்கறதுன்னு என்ன, அந்த பிரம்மமே தான் இது அவித்தியினால் மறைக்கிறது தான் இந்த மாதிரி பல ஆத்மாவா ஜீவாத்மாவா தெரியுது அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன அர்த்தம், பிரம்மம் வேற ஜீவாத்மா வேற இல்லை, அந்த பிரம்மம் தான் இப்படிலாம் தெரியுது. அது பொய்யாமையான்னு அப்புறம் பார்த்துப்போம், அது பொய் தான் தெரிஞ்சாலும். சீவனையும் சிதைக்க பார்த்தார். அந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஜீவன் சேஷபூதன், எம்பெருமான் சேஷி அப்படின்றதெல்லாம் அந்த பேதத்தெல்லாம் இவ வந்து கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. நாம் இப்போ என்ன பண்ணணும், அவளோட சேரக்கூடாது. நெறி இல்லா நேர் வழியும் தானே ஆனான். நெறி இல்லா அந்த எம்பெருமானை அடையறதுக்கு வேற ஒரு வழியே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேர் வழியும், நேரான உபாயம் யாரு, எம்பெருமான தானே. அதனால் தானே ஆனான், தானே ஆகி நிற்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த நெடுமாலை எம்பெருமானை அடைந்து, நெடுமாலை நாம் அடைந்து, நாம் அவனை சரணமாக பெற்று நிலை பெற்றோம். நிலை பெற்றோம்னா நம்முடைய சொரூபம் தரிக்க பெற்றோம். இப்போ நம்ம சொரூபம் தரிக்கலை, ஏன்னா இந்த சொரூபத்தை தர்மபூத பாப்பங்கள் மறைக்கிறதுனால தர்மபூத ஞானம் குறைவாக இருக்குது. அப்படி இல்லாத நாம் வந்து நெடுமாலை நாம் அடைந்து நிலை பெற்றோம். எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணிட்டதுனால அவனோட நாம் போய் சேர போகிறோம். அதனால் என்னாச்சு, நம்முடைய சேஷத்துவம் நிலை நிற்கிறது. ஒருத்தன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்தா போல் இருந்தால் தானே அவன் வந்து நிலை பெற்றிருக்கான். ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கான்னா, இவன் அல்லாடிகிட்டே இருக்கான்டா, இன்னும் செட்டிலே ஆகலை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்பா இப்போ தான் ஒரு செட்டில் ஆனால்
நிலைக்கு வந்தான் பாயப்பதா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நாமும் அந்த எம்பெருமான சரணடைஞ்சு நாம் அவனுக்கு சேஷபூத்தனாகி நம்முடைய ஸ்வரூபத்தை தக்க வச்சுட்டு நாம் நிலை பெற்றவராக ஆகிறோம். இந்த பாசுரம் இருக்கட்டும். இதுக்கு அந்த மத கொள்கை அப்புறம் பௌத்த மத கொள்கையும் இவாழ்தும் எப்படி ஒத்து போகிறது அதெல்லாம் நாளைக்கு சேர்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே மகாதிவன் சரோபாதிவர்யான் பஜேஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.